Illustration 9 பார்க்க போகிறோம். How the following items will appear in the final accounts of a club for the year ending 31st March 2019 சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க, இங்கே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended. இது பாருங்கள், இதெல்லாம் அமௌண்ட் உங்களுக்கு 56,000 மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ப்ரீவியஸ் இயர்து சரி, சப்சிக்வெண்ட் இயர்து சரி, கரண்ட் இயர்து சரி. சரிங்களா? மொத்தமாக உங்களுக்கு 56,000 வருது. அப்புறம் பாருங்கள், அதர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் the 300 members in a club, each paying an annual subscription of 2,200 சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள், ஒரு கிளப் இருக்குது. ஓகேங்களா? அந்த கிளப்பில் என்ன ஆகுறாங்கன்னா மொத்தம் 300 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 1 இயரில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு ஆள் வந்து 200 ருபீஸ் பே பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ 1 இயரில் மொத்தமாக எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கும் அமௌண்ட்டு, மொத்தம் உங்களுக்கு வந்து 60,000 ரிசீவ் ஆகிருக்கும். ஆனால் நம்ம கரண்ட் இயரில் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்காங்க, 48,000 தான் ரிசீவ் ஆகிருக்கு. அப்போ ஸ்டில் எவ்வளோ வந்து நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது, எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, உங்களுக்கு 12,000 எவ்வளோ இருக்குது, ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ பாருங்கள், இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக காட்டி ஆகணும் இந்த உங்களோட நோட்டில். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஃபார் கரண்ட் இயர் 300 × 200 போடுவீங்களா, 60,000 வந்துடும். அதுக்கப்புறம் லெஸ் பண்ணுவீங்க, எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு உங்களுக்கு 48,000. ஸோ உங்களுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ தெரிஞ்சிடும், உங்களுக்கு 12,000 தெரிஞ்சிடும். இந்த மாதிரி கிளியராக ப்ராப்பராக எழுதிடுங்க அதை. ஓகே. இந்த 12,000 எங்கே எடுத்துகிட்டு போவீங்க நீங்கள்? நான் சொன்னேன் உங்களுக்கு கரண்ட் இயரில் அவுட்ஸ்டாண்டிங் ஒன்றும் ஸ்டில் இருக்குன்னா அப்போ நீங்கள் அதை வந்து உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் இன்கமில் என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதை நம்ம பண்ணியாச்சு. ஓகே. 48 நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்கு கரண்ட் இயரில். அண்டு இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு, 12,000 இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 60,000 இங்கே வந்துடும். அப்புறம் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2017 and 18. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 2017 and 18 கூட என்ன இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அப்போ இது என்னவா இருக்குது, இது வந்து ப்ரீவியஸ் இயர்க்கு இருக்குது உங்களுக்கு. ஓகே. அப்போ ப்ரீவியஸ் இயர்க்காக கரண்ட் இயர்க்காக இருக்குது, ரைட்? ப்ரீவியஸில் ஒன்றும் ஸ்டில் அதுவும் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எங்கே காட்டுவோம், அது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர். ஸோ 17 and 18 அசட்டில் காட்டுவோம். ஓகே. பட் கரண்ட் இயருக்கு இங்கே சொல்லலை. ஓகேவா? ஒன்லி ப்ரீவியஸ் இயருக்கு மட்டும் தான் அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்கிறாங்க. கரண்ட் இயருக்கு சொல்லியிருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இங்கே ஆட் பண்ணியிருப்போம் அதை. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம 1,000 ருபீஸ் போட்டாச்சு. ஆனால் நம்ம கரண்ட் இயரில் உங்களுக்கு இன்னும் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது 12,000, அதுவும் நம்ம போட்டாச்சு. இது ரெண்டுமே ஆட் பண்ணால் உங்களுக்கு 13,000 வந்துடும். அப்புறம் பாருங்கள், இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், இது எப்படி எங்கேருந்து வந்ததுன்னா இங்கேருந்து வந்திருக்கு உங்களுக்கு. பாருங்கள், நெக்ஸ்ட் 2019 and 20 என்னவா இருக்குது உங்களுக்கு 3,000 ஒன்றும் என்னவா இருக்குது, ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ அதுதான் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எழுதியிருக்கோம். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இது. ஸோ இதை கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக பாருங்கள். ஓகேங்களா? ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரொம்பவே ஈஸி தான் இது. இவ்வளோ தான் இந்த சம்மில்.